இல்ல பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி தேனியில போய் பேசுறாரு சார். ரொம்ப நீட்டா சொல்றாரு. துரோகி வெண்ணிராடை நிர்மலாவுக்கு வேலை பார்த்தாருன்னு. ஆமா, வெண்ணிராடை நிர்மலாவுக்கு அவர் வேலை பார்த்ததாவே வச்சுக்குவோம். அவர் பூத் ஏஜென்ட்ல எனக்கு தெரியும். பூத் ஏஜென்ட் கூட வச்சுக்கோங்க, துரோகினே வச்சுக்கோங்க. அவர் அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டியவரே வச்சுக்கோங்க ஓபிஎஸ் சார். அப்புறம் எதுக்கு அம்மா தூக்கி சிஎம் பண்ணாங்க 2 தடவை? அப்புறம் எதுக்கு இன்னொரு தடவை சிஎம் கொடுத்தீங்க? அவர் என்ன அப்புறம் அவரை வந்து எதுக்கு முதலமைச்சர்? இப்ப இதற்கான இந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா பழைய வரலாறு வேண்டாம், இப்ப இபிஎஸ் ரொம்ப பலமா இருக்காருங்கிறார். பலமா இல்ல, பலவீனமா இருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, அவரை விட்டு முதலமைச்சரை அறிவிக்க சொன்னாரு. எதிர்கட்சி தலைவர் அவர் போட்டி போட்டு கேட்டாரு, கொடுக்காம இவரே எடுத்துட்டாரு. அப்ப எல்லாம் ஓபிஎஸ் வேணும். ஆனா இப்ப அங்க தேனியில போய் நின்னுட்டு இவர் துரோகினா மக்கள் இல்ல, நீங்க அதுக்குள்ள இருக்கிற லாஜிக்கல் பாயிண்ட விட்டுருங்க. இந்த தைரியம், இந்த தன்னம்பிக்கையோட அணுகுறாருல, அது அவர் பலப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு எங்க பாஜக கூட சொல்லி இருக்கலாம்ன்றார். நான் சொல்றேன் சார், எனக்கு தெரியும். என்ன கேட்டீங்கன்னா 6 மாதம் நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ஒண்ணு நடக்காதுன்னு அவர் சொல்றாருல்ல, அது இல்ல விஷயம். 40 சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி, அதுக்கு பின்னாடி ஷார்டேஜ் வருது. திமுக வேட்பாளர் நிறுத்தாம இருக்கணும்னா பிஎம்கேல 5 இருக்கு, பிஜேபி 4 இருக்கு, ஓபிஎஸ் 4 இருக்கு. இப்ப வரானு அந்த ஓபிஎஸ் 4 8, அந்த 5 13, இங்க மீதி இருக்கிற ஏடிஎம்கே சீட்ஸும் சேர்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேச்ச பைய இன்னொரு ராஜ்யசபா கிடைக்கும். அது வரைக்கும் 6 மாசம் டைம் இருக்க. அது வரைக்கும் ஓபிஎஸ் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அவர் தான் பிஜேபி வாழ நிக்கிறாரு. அதனால அவர் சொன்னா கேட்பாரு. இந்த கால்குலேஷன் வச்சுக்கிட்டு தேமுதிகவை கட்டி விட்டு பாமக உள்ள சேர்த்துட்டு இன்னொரு ராஜ்யசபா சீட் அடிக்கிறதுக்காக தேனியில போய் நின்றுட்டு துரோகி அதெல்லாம் பேசுறாரு. இதுதான் உண்மையான காரணம். இது எல்லாமே நீங்க சொல்றத பார்த்தா கூட்டணி கணக்கே இல்ல, இப்ப ராஜ்யசபா சீட்டு கணக்கு தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க. ராஜ்யசபா சீட்டு கணக்கு தான் ஓடிட்டு இருக்காரு. ஒன்னும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னா மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க சார். எதை மாத்தி பேசுறீங்க? நீங்க தவறா பேசுறீங்க. ஆக நான் என்ன சொல்றேன், வேணாம் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு செயற்குழு கூப்பிடுங்க சார், ஏடிஎம்கேல செயற்குழு கூப்பிடுங்க. உங்களுக்கு தான் செயற்குழு பொதுக்குழு வந்து ஐநா சபை மாதிரி, இந்தியன் கவுன்சில் மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை. ராஜ்யசபா சீட்டுக்கெல்லாம் நாங்க உதவி கேட்க மாட்டோம், ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டோம், தீர்மானம் நிறைவேற்றும். அக்னீஸ்வர் ஒரு செயற்குழு கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க, நாடு பார்க்கட்டும். ஏற்கனவே பொதுச் செயலாளர் அம்மா நீங்க, அப்புறம் பொதுச் செயலாளர் இல்ல நான் தான் பொதுச் செயலாளர் சொன்னீங்க. இப்ப ஏதாவது ஒரு செயற்குழுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பிஜேபி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 13 சீட்டு வேணும் விஜயன் சார்.